பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த அமாவாசை நாளிலே 17ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் வருஷத்திலே இருக்க விளங்க தேவனுக்கு நன்றி செலுத்து. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போருமான சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நம்மோட கூட அசைவாடி அலங்கார வாசல் தேவாலயத்துல இந்த யூடியூப் சேனலை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற அன்பு உள்ளங்களையும் உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கங்களை தேவன் சந்தோஷமா மாற்றுவார். எடுத்து வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த அமாவாசை வேலையிலே வார்த்தையினால் தேவன் உங்களோடும் என்னோடும் கர்த்தர் விடுதலையாய் பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அமாவாசை வேலையில நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி ஆண்டவரே சொல்றார். ஒரு மனுஷன், ஒரு மகன் இந்த காரியத்தை செய்தது நல்லதுன்னு அவரு என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு யாரிடம்? அந்த பூமியில பங்கு, நல்ல பங்கு எதுடான்னா இந்த பூமியில ஆண்டவர் தான் நமக்கு நல்ல பங்கு. பெற்றெடுத்த தாய்க்கப்ப சொத்து சுகத்தை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கும் போது சரிபாகமா நல்ல பங்கு கொடுப்பாங்களான்னா சந்தேகம். ஒரு தாய் தகப்பன் கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதும், பிள்ளைகள் தாய் தகப்பன் கொடுக்கிற பங்கு இன்னைக்கு கடவுளுடைய கிருபைனால பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி சீர் கொடுத்து எல்லாம் செஞ்ச தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்க கொடுத்த பங்கு எங்கடான்னா முதியோர் இல்லம். படிச்சிருக்கிறான், பட்டம் பெற்று இருக்கிறான், வசதி வாய்ப்பா இருக்கிறான், எல்லாம் நடக்குது. ஆனா கடவுளுடைய கிருபைனால அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த மகனும் கொடுத்த இடம் முதியோர் இல்லம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு பங்கு கொடுக்கிறார். யாருக்கு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பண்ணா? கடவுளுடைய கிருபைனால தெரிந்து கொண்டான். அப்போ நல்லதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ல தேவன் சொல்றாரு, பின்பு அவர்கள் பிரயாணமா போகையில் அவர் ஒரு கிராமத்துல பிரவேசித்தாரு. அங்க மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவர் தன் வீட்டில ஏற்றுக்கொண்டார். போதும் கர்த்தருடைய கிருபை. கிராமந்தோறும் ஆண்டவர் ஊழியம் செய்யறாரு. கிராமந்தோறும் ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கினாங்களா? எல்லாரும் ஆண்டவர் தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாங்களா? எல்லாரும் தேவனுடைய நாமத்தினால ஊழியம் செய்தாங்களா? எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் சொன்னதை ஏத்துக்கினாங்களா? இல்லை. ஒரு குடும்பம் மட்டும் ஆண்டவரை ஏத்து கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்கன்னா, அவர் பிரயாணமாய் போகையில அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கணும். மார்த்தாள் என்று கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறது? அந்த அம்மா பேர் என்ன? மார்த்தா. வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு கூட்ட உடனே ஆண்டவர் போறாரு. வீட்டுக்கு போறாரு. கடவுளுடைய எத்தனை பேர் தேவனா வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய கிருபையினால பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க? வீட்டுல யார் இருக்கிறது? ஆண்டவர் விரும்புற பாத்திரம் யார் உங்க வீட்டுக்குள்ள இருக்குது? யோசிச்சு
மார்த்தாள் கூப்பிடுறாங்க, வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள வந்து வாசம் செய்யுங்க ஆண்டவரே. நீ விரும்பாத எங்க வீட்டுல ஒண்ணு கூட இல்ல ஆண்டவரே, நீ விரும்புறதுதான், நீ ஒரு ஆள் தான் இந்த வீட்டை ஆளுகை செய்கிறவர் நீ தான். நீங்க முன்ன வந்து பாருங்க, என் வீட்டுக்குள்ள உன்னை தவிர வேற எதுவும் கிடையாது, வந்து பாருங்க. மார்த்தாள் கூப்பிடுறது, அவரும் வராரு. வாசிங்க 39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். அக்கா தங்கச்சி 2 பேரு, மார்த்தாள் மரியாள். ஏன் அந்த காலத்திலயும் பாருங்க பேஷனா இருக்கணும், பேர் எல்லாம் மாலே வரணும், மாலே வரணும், ஆலே வரணும், காலே வரணும். பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்க. மூத்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட தொடங்கிச்சுன்னா சின்ன பையனுக்கு ஆவலே தொடங்கும். எப்படி? அதே போல அன்னைக்கும் பேஷனாவே பேர் வச்சுக்கிறாங்க, மார்த்தாள் மரியாள். 3 கூப்பிட்டாலே ஆளை காணும், கூப்பிட்டாலே ஆளை காணும். உன்னை கூட கூப்பிட்டு இருப்பாங்க கடவுள் கிட்ட வான்னு, இப்ப அவர் ஆளை காணும், இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கூப்பிட்டவங்களை காணும். எங்கடான்னு பார்த்தா அவங்க ஒரு வேலையா இருக்கிறாங்க. இப்ப மரியாள் என்ற ஒரு அவங்க சகோதரி என்ன பண்றாங்க, எங்க உட்காந்து கேக்குறாங்க, ஆண்டுடைய பாதத்தண்ட உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ அவங்க வீடு பெரிய வீடா இருந்திருக்கும். ஏன்னா கிராமத்துல அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 தூரம் 5 தூரம் வச்சு கட்டுற வீடு, ரொம்ப பெரிய இடம் இருக்கும். ஏன்னா 2 பேர் தான் வீட்டுல இருக்கிறாங்க. மரியாதை ரொம்ப தொழு உட்காந்து கூட கேட்டுக்கலாம். ஆனா கிட்ட போய் உட்கார்றாங்க, அவர் பாதத்தண்டல உட்கார்றாங்க. அப்படின்னா கடவுளுக்கும் நமக்கும் ரொம்ப கிட்ட நெருக்கம் இருக்கும். இல்லையா? சிலர் எல்லாம் சபைக்கு போவாங்க பாருங்க, லேட்டா போவாங்க. இல்லையா? லேட்டா வந்து கட்சியில அவங்களுக்குன்னே சில சேருங்க இருக்கும். இல்லையா? பெரிய பெரிய சபைக்கு போவாங்க பாருங்க, பெரிய பெரிய சபையில தூங்கி எழுந்து துணி துவைச்சிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, இப்ப புதுசு புதுசெல்லாம் வந்துச்சு கடவுளுக்கு வீட்டுக்குள்ள. மீன் தொட்டி வந்துக்குது, என்ன வந்துக்குது, மீனுக்கெல்லாம் இற போட்டு, நாய்கள்லாம் கொஞ்சம் சோறு வச்சுட்டு, திரும்பி பார்த்தா பூனைக்குது, பூனைகள்லாம் கொஞ்சம் சோறு வச்சுட்டு, அப்படி பார்த்தா குருவி கொட்டுக்குது, அந்த குருவிகள் எல்லாம் கொஞ்சம் இது வச்சுட்டு, அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு கடவுளுக்கு இருவுல அப்புறம் பார்த்து அப்புறம் கடவுளுக்கு இருவுல எத்தனை மணி டைம், அவர் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாரு சபை. இந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு 6 அமரோ அங்க போய் காட்சி சேர்ல எங்க போய் உட்கார்ந்தா காட்சி சேர். கட்சி சேர்ல உட்கார்ந்த உடனே பாஸ்டர் ஆமென் சொல்லுவாரு. நம்ம போய் உட்கார்றதுக்கும் பாஸ்டர் ஆமென் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? அப்படியா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமாவாசை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மரியாள் ஆண்டுடைய பாதத்தருகாயில அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கட்சியில் இருக்கிறியா? முதல்ல இருக்கிற கீழ்படியாது, படிக்காது, உதவாதெல்லாம் கடிச்சியில் இருக்கும். அது போலயா? இல்ல, ஆண்டவர் மேல ஒரு தாகத்தோடு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ அந்த அம்மா பக்கத்துல, அதுவும் பாதத்தண்டையில உட்கார்ந்து இருக்குது. கடவுள் அவரு எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப அங்க ஒரு சம்பவம் நடக்குது, வாசிங்க 40 வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து
அவரிடத்துல வந்து ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறிச்சு உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். அல்லேலூயா. கடவுளுடைய கிருபை. அந்த அம்மா போய் சொல்லு, கடவுளுடைய கிருபை. என்ன ஏன் ஏச கொஞ்சம் கூட உனக்கு என்ன எதுவுமே இல்லையா உனக்கு? ஐயா, நான் ஒரே ஆளு வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு கவலை இல்லை. உனக்கு வேலை தான் முக்கியம். வேலை முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. பிறந்ததுல இன்ன வரைக்கும் வேலை செஞ்சுன்னு தான் வரும். ஆண்டவர் என்ன அழைச்ச அழைப்புல கர்த்தருடைய கிருபைனால கடவுள் என்ன அழைச்சதுல இருந்து நான் வேலை செய்யறதே இல்லை. ஆனா 3 வேளை சாப்பிடுறேன். சகலமும் கர்த்தர் கொடுக்கிறாரு. எல்லாம் சுகபோகமும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. நினைச்சதெல்லாம் கொடுக்கிறாரு. இன்னும் கூட ஒரு காரியம் கை கூட வர செஞ்சுக்கிறாரு. இன்னும் கர்த்தர் பெரிய காரியம் செய்யறாரு. இடம் வாங்குற கடவுள்கள எனக்கு ஒன்னும் 1000, 2000, 5000 ஆத்மாவெல்லாம் கிடையாது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வரம் கொடுத்திருக்கிறாரு, வல்லமை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. அவர் சமூகத்துல ஜெபம் பண்றேன். எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறது கிடையாது. இங்க இது தருவாங்களா, அங்க அது தருவாங்களா, இந்த ஊழியக்காரன் கூட்டமா அந்த ஊழியக்காரன் கூட்டமா, இங்க கொடை தருவாங்களா, இங்க பைபிள், நான் போனது கிடையாது. நான் வேலை செஞ்ச நாள்ல கடவுளுடைய ஓடுவோம் ஓடிடுவோம். கடவுளுடைய தம்பிடி தான் கர்த்தர்கள் நிற்காது. வேலை செய்வானான்னு சொல்ல ஆண்டவர், வேலை செய்ய வேண்டிய நேரத்துல செய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அந்த அம்மா வந்து ஆண்டவருக்கே உபதேசம் பண்ணுது. யாரு? மத்தளமா தான் கூப்பிடுச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த அம்மா தான் கூப்பிட்டு என்ன பண்ணிச்சு? அது பாட்டு அது வேலை செய்ய போயிடுச்சு. இது கனத்துக்குரிய பாத்திரமா? இல்ல. என் அன்பான தேவ பிள்ளைகளை வேலை செய்ய இல்லைன்னு சொல்லல. முதலாவது தேவனுடைய நீதியை ராஜ்யத்தின் தேடு பிற்பாடு இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய பாதத்துல உட்கார யாரு கூப்பிட்டது ஒருத்தரு, ஆசீர்வாதம் வாங்குறது இன்னொருத்தர். அல்லேலூயா. யாரு கூப்பிட்டது ஒருத்தரு, ஆசீர்வாதம் வாங்குறது இன்னொருத்தர். இன்னைக்கு கூட கடவுளுடைய கிருபைனால பிள்ளைங்களுக்கு பொண்ணு தேடி 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 கண்டுபிடிப்பாங்க. பார்த்து 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 கண்டுபிடிப்பாங்க. என் பிள்ளைக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குமா, படிச்சுக்குதா, இது நல்லா இருக்குதா, அழகாகுதா, சிகப்பாகுதா, கலராகுதா, இங்கிலீஷ் பேசுதா, நல்லா அழகாகுதா, கேட்டது என்னங்குது, அழகாகுதா அழகாகுதா, பார்த்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா ஓஹோன்னு சொல்லு பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்ப. 4 நாள்ல அது தனி ஊட்டணும் போயிடும். 4 நாள்ல தனி குத்து வாடகை. ஏய், அம்மா வேணுமா பொண்டாட்டி வேணுமா கேட்கிறாங்க. யாரா வேணும் உனக்கு? அந்த காலத்துல மேல மரியாதை எல்லாம் கிடையாது. இப்போ வாடா போடா. டேய் என்னடா அது காலம், பேசுற காலமா இது? என்னடா உங்களுக்கு அம்மா வேணுமா பொண்டாட்டி வேணுமாடா? கல்யாணம் ஆகி புதுசா இப்பதான் புதுசா ஆகிது. அம்மா வேணும்னா சொல்லுவான். அவன் பாட்டு என்ன பண்ணுவான்? சரி சரி எல்லாம் சரியாயிடும் அம்மா, நீ இது பண்ணி. அந்த தாய் சொல்லுவான், தகப்பன் சொல்லுவான், நீங்க நல்லா இருந்தா போதும். நான் நினைச்சது ஒண்ணு, இன்னைக்கு நடக்கிறது ஒண்ணாகுது. சரி போ, நீ நல்லா இருந்தா போதும், நல்லா இருக்கு, கடவுளுடைய கிருபை. ஆனா பார்த்து பார்த்து குச்சிய அது ஜெபிக்கிற புள்ளியான்னு பாத்தியா? அது ஆவிக்குள்ள உள்ள புள்ளியான்னு பாத்தியா? இது கீழ்படுகிற புள்ளியான்னு பாத்தியா? இது ஊழியம் செய்யற புள்ளியான்னு பாத்தியா? இது சொல்ல கீழ்படிஞ்ச புள்ளியான்னு பாத்தியா? இது கற்புள்ள புள்ளியான்னு பாத்தியா? இது ஆண்டவருடைய புள்ளியான்னு பாத்தியா? இது தெய்வ சுபாவம் உள்ள புள்ளியான்னு பாத்தியா? அது பரிசுத்தாவை பெற்றிருக்கிற புள்ளியான்னு பாத்தியா? ஜாதி பார்த்த, மதம் பார்த்த, பணம் பார்த்த, நகை பார்த்த, சகப்பு தோலை பார்த்த, படிப்பை பார்த்த, பட்டத்தை பார்த்த, இதெல்லாம் உனக்கு உதவாது. ஆவிக்குரிய பிள்ளை உன்னை ஆசீர்வாதமா வச்சுக்கும். கரங்களை தட்டி தேவ சமூகத்தை. எனக்கு அன்புக்குரிய உறவுகளே, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க அது போலதான் மார்த்தா நம்ம கூப்பிட்டதாட லாஸ்ட் அது பாட்டு அது வேலை செஞ்சுக்குது. இப்ப ஆண்டவருக்கே உபதேசம் பண்ணுது, ஊழியக்காரனுக்கு உபதேசம் பண்ணுது. வேலை செய்யாம என்ன பண்ண வேலை செய்ய வந்து சரி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 மட்டும் வாசித்து பாருங்க. 41 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தால
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, எதையோ நினைக்கிற, தூக்கம் வரமாட்டேங்குது, படுத்தா ஒரு துன்பமான காரியமே ஓடுது. பாட்டு வேற பாரு, கண்ணே கண்மணியே, துக்கமா பாடு, துயரமா ஆராதனை ஒப்பாரி வைக்கிற. அந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, சில சொல்லுவாங்க ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை. இவரு என்னவோ போய் பார்த்த மாதிரி ஆண்டவரை இல்ல. தேவையானது ஒண்ணு, தேவையானது ஒண்ணு. என் அன்புக்குரிய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நீ கண்டு கலங்கி துயரப்படுற, துன்பத்தை நினைச்சு 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 அழற இல்ல. என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் யாரால 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 என் தாய் மறந்தார், என் தகப்பனும் மறந்தார், என் சொந்த பந்தங்கள் எல்லாம் மறந்தார்கள், நம்பின ஊழியக்காரன் மறந்தான், உறவு மறந்தார், கைப்பிடித்த இடத்துல அநேக காரியங்கள் கடந்து போனது, எல்லாம் மாயையாய் மாறி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாள் வரையிலும் என் ஆண்டவர் என்னை செவ்வர வழி நடத்துகிறார். தேவையானது ஒண்ணு, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை கொண்டு நீ கலங்குற, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக கலங்குற? உன்னை பாலாட்டி சீரூட்டி உன்னை பட்டு தொட்டில உன்னை மெத்தையில போட்டு உன்னை படிவிட செய்தவங்க ஒரு வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிறியா? இல்ல, எல்லாம் துரோகம் செஞ்சு விட்டாங்க, எல்லாமே உனக்கு உன் உள்ளத்துக்கு வேதனை கொடுத்தவங்க தானே, அவங்கள கண்டு என் கூனி குறுகி கண்ணீர் விட்டு கலங்குற என் அன்பு கர்த்தர். அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம். அல்லேலூயா. என் அன்பான கர்த்தர், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சம்பவம் சில வருஷங்களுக்கு முன்னால நடந்தது. ஒரு பையன் திருடு, கஞ்சா, கொலை செய்யறவன், பயங்கரமான அட்டெம்ப்ட் கேஸ் எல்லாம் இருக்குது அந்த பையன் மேல. ஒரு நாள் ரவுடிக்கு செண்டை அந்த பையனை வெட்டி கொடுத்தாங்க. அவனால ஏகப்பட்ட பேருக்கு தொல்லை. இப்ப அவங்க அம்மா அழறாங்க, உங்க சொந்த பந்தம் எல்லாம் அழுது, ஊழியக்காரங்க போய் ஜெபம் பண்றாங்க. என்னான்னு ஜெபம் பண்ணுவ, என்னான்னு அழுவ, என்னடா செத்துட்டியே, உன்னை 10 விட்டு தாலி அறுத்தர்களாமாடா, இதுக்குள்ளே செத்துட்டியடா. பொட்டி வேற வருது, இவருக்கு பொட்டி வேற வருது. நல்ல இல்ல கதை. யாருக்கு பொட்டி? வாழ்க்கை அநேக காரியங்களை குறிச்சு கலங்கர இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒண்ணு, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தின் மேல பாரத்தை வச்சுடு, அவர் மேல பாரத்தை வச்சுடு, கூனி குறுகி கண்ணீர் விட்டு கலங்காத, அவரை நம்பி அவர் மேல தேவனுடைய சமூகத்துல சகல காரியங்களை வைக்கும் போது துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தின் நாட்களை கொடுக்க ஆண்டவர் அவர் வல்லவராக இருக்கிறார் என்று கற்றுள்ள. அதான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, கவலைப்பட்டு கலங்குற. ஏன் கவலைப்படுற? எதுக்கு கலங்குற? என்ன உனக்கு நன்மை செஞ்சுட்டு கடவுள் எடுக்கிறதுனால உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க? எல்லாமே துரோகிங்க தான், எல்லாமே துரோகம் பண்ணவங்க தான். உனக்கு யாரு துரோகம் பண்ணாதால யோசிச்சுவாரு. ஆண்டுடைய மகா பெரிய கிருபினால அன்புக்குரியவர்களே, என் அன்புக்குரியவர்கள், இந்த வசனத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எல்லாருமே துரோகம் பண்ணவங்க. உன் கணவன் உனக்கு துரோகம் பண்ணலையா? உன் மனைவி உனக்கு துரோகம் பண்ணலையா? உன் பிள்ளைங்க உனக்கு துரோகம் பண்ணலையா? உன் சொந்த பந்தம் உனக்கு துரோகம் பண்ணலையா? ஆனா ஆண்டவர் உனக்கு துரோகம் பண்ணாரா? இல்லையே. ஆனால் அவரை மறந்துட்ட, வேற எல்லாரையும் குறிச்சு கண்ணீர் அடிக்கிற. அதான் ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக அழாத, உனக்காக உன்
42. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து. அப்போ தேவன் எதை விரும்புறார் தெரியுமா? அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்றதை கேட்டு அவர் சொல்றதன்படி கீழ்ப்பிடிந்து நீ உண்மையா வாழற பாரு. இதுதான் அதை விட்டுட்டு ஆண்டவர் கூப்பிட்டு கர்த்தருடைய கிருபையினால நீ பாட்டு வேலை செய்ய. ஒரு ஊழியத்துக்கு போவோம், ஒரு ஊருக்கு மாசம் இப்ப போறது இல்லை. அந்த ஊருக்கு போவோம், கடவுளுடைய கிருபையில குடும்பத்தோட சொல்லுவோம். எங்களை வர வச்சிருவாங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க? வாஷிங் மிஷின்ல துணி போட்டுக்கிறேன்யா, வாஷிங் மிஷின்ல துணி போட்டுக்கிறேன், சாப்பாடு வந்துருக்குது. அப்ப எதுக்கு நம்மள கூப்பிடணும்? இது ஒழுங்கா இல்ல. இதெல்லாம் கர்த்தர் விரும்பவே மாட்டார். தேவனுடைய கிருபை. வாசிங்களேன், யோவானுக்கு எழுதின நிருபத்துல ஆண்டுடைய வார்த்தை, கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. யோவானுக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டுல உட்கார்ந்துகிறார். இப்போ மார்த்தாள் அங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அது பாட்டுன்னு வேலை செஞ்சுக்குது. ஆனா இங்க லாசரு என்ற ஒரு மனுஷன் காலமாயிட்டாரு, செத்துட்டாரு, அவங்க சகோதரன். இப்ப என்ன பண்ணது? வீட்டுல இருந்து தப 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 வாயில அச்சுன்னு, வயிற்றுல அச்சுன்னு, தலையில அச்சுன்னு, வயிற்று அச்சுன்னு அச்சுன்னு ஓடியாத்தீங்க. அங்க ஒரு காரியம் ஆகணும். இப்ப அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன பண்றாங்க? ஒடியாரங்க. ஏன் அங்க பிரச்சனை? அங்க பேய் பிரச்சனை, அங்க பிரச்சனை, அங்க பிசாசு பிரச்சனை, அங்க வறுமை, அங்க கஷ்டம், அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதனால அவங்களால தாங்க முடியல. இப்ப அது என்ன சொல்றாங்க? ஓடிடுறாங்க. ஒரு காரியம் ஆகணும்னா இந்த உலக மக்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் கிட்ட ஓடி வருவாங்க. காரியம் முடிஞ்சிச்சுன்னா நந்த கூட வருவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? காரியம் முடிஞ்சிச்சுன்னா தப்பா 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 கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சுன்னா நந்த கூட வர மாட்டான். அது போலதான் இந்த காலத்து போல அந்த காலத்துல மார்த்தாள் என்ன பண்றாங்க? வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஒடியாது தாய் ஒடியா வீட்டுக்குள்ள அழைக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லுது? ஏங்கய்யா உங்களுக்கு கவலை இல்லையா? நான் ஒரு ஆளை வேச்சரிக்கிறேன், அவளும் முன்னாடி உட்கார வச்சிருந்தீங்கன்னா வசனம் சொல்லிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு சொல்லிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் வசனம் பேசினுக்கிறேன், எப்பத்த பார்த்தாலும் உபாசம் முடின்னு சொல்லிருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிறேன். ஆனா இங்க ஒடியாரு. ஆனா மார்த்தாள் ஒடியாடுறாங்க. மரியாள் என்ன பண்ணாங்க? வீட்லயே வாசித்து பாருங்க 21. ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால். ஆமா, இப்ப என்ன சொல்றாங்க? அம்மா உனக்கு கவலை இல்லையா? அவ்வளவு கூப்பிட்டு உன் பாதத்துல உட்கார வச்சு உபதேசம் பண்ணிக்கிறா. நான் ஒரு ஆளா கஷ்டப்பட்டுக்கிறேன்னு அங்க சொன்னேன். ஆனா இப்போ ஐயா பாரு ஐயா.
ஒரு பிரயோஜனம் கிடையாது. அழுது ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னை கடவுளை கெஞ்சி கூப்பிட்டாரு, அன்பா கூப்பிட்டாரு, பாட்டு பாடி கூப்பிட்டாரு, ஜோமண்ணி கூப்பிட்டாரு, உங்களை இறக்கப்பட்டு கூப்பிட்டாரு. எவ்வளவு அற்புதம் நடந்தது, எவ்வளவு அதிசயம் நடந்தது. எல்லாத்தையும் தூக்கி விசிரேஸ்ட் சீன்னு போயிட்டு அற்பமா தேவனையும் ஊழியக்காரனையும் விசுவாசியும் ஆண்டவருடைய கிருபை சபையும் தூணு ஆரம்பிச்சுட்டு போன ஆளு நீ இன்னைக்கு குத்துதே கொடையுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? முடியுமா? முடியாது. பிள்ளைகள ஆண்டவருடைய கிருபையில எல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்குதுன்னு நினைக்க கூடாது. உன் விரலால ஜான் வயிற்று அந்த பட்டு அந்த வயிற்றுல என்னாகுதுன்னு உனக்கு தெரியும். எல்லாரும் வயிற்றுலயும் வச்சுக்கிறாரு ஆண்டவர். புரியுதா? கொழுப்புல ஆடக்கூடாது. நீ போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா கடவுளுக்கு கிருபையில நம்ம ஒண்ணும் பண்ண சொல்ல முடியும் நம்மளால. அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, இது எல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத. நீ போய் மாட்டிக்கினு இப்ப நான் வட்டமா வானா வானா அங்கே இரு. எனக்கு அன்புக்குரியவர்களே, என்பா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சொல்லுது, நீ மட்டும் இங்க இருந்திருந்தா அப்போ தெரிதா ஆண்டவருடைய வல்லம் என்னன்னு, அப்போ தெரிதா ஊழியக்கார வல்லம் என்னன்னு, அப்போ தெரிதா கடவுளுடைய கிருபை. அப்போது அதனாலதான் சொல்றேன், கர்த்தரையும் ஊழியத்தையும் ஊழியக்கார பிள்ளைகளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளையும் நீ அற்பமா நினைக்க. அற்பமானவைகளை தேவன் ஆச்சரியமான பாதையில வழிநடத்த வாசித்து பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசி. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைஞ்சு அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய கிருபையினால மார்த்தாளோ இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க. மனுஷன் குணாதிசயம் பார்த்தீங்களா எப்படி எல்லாம் இருக்குது? அல்லேலூயா. மனுஷனுடைய குணாதிசயம் எப்படி எல்லாம் இருக்குது பாருங்க. இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எப்போதும் ஒரே நிலைமையா இருக்க. எப்பொழுதும் தேவனுடைய கிருபையினால நீ ஒரே ஆவியை பெற்ற பிள்ளையா இருக்கிறதுனால நீ எப்போதும் ஒரே பிள்ளையா இருக்கணும். வரும்போதும் கடவுளை இருக்கும் போது, இல்லாதது போதும் கடவுளுடைய கிருபையினால உன் குணாதிசயம் எப்பொழுதும் தேவனை நீ விட்டு விலகும். வாசிக்கலாம் என் அன்பு பிள்ளைகளே. யோவான் 11:32 முதல் 35 வரை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 32 யோவானுக்கு எழுதின நிருபம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீ இங்க இருந்தீரானா? அவள் அழுகிறது, அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றால் இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்த்தாளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, மரியாளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஏன்? அவர் பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் பதில் தருவாரு. கரங்களை எத்தனை பேர் தேவ சமூகத்துல, எத்தனை பேர் தேவ சமூகத்துல அல்லேலூயா. நீ ஓடினா ஓடியாரத்துக்கும், நீ பாடினா பாடுறதுக்கும் ஆண்டவர் கிள்ளி போட்ட கீரை கிடையாது. நீ ஓடிடுவே, உன் பேர் உன் ஜெபத்தை கேட்கணுமா? நீ ஓடியாருவே, உன்னை சேர்த்துக்கணுமா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிதான் ஓடி போறது, அப்புறம் ஓடியாருது. அது ஒரு வசனம் வேற நம்ம ஆளுங்க வச்சுக்கிறாங்க, மன்னிக்கிறது இல்லையா? யார மன்னிக்கிறது? யார மன்னிக்கிறது? என் அன்பு தேவ பிள்ளைகளே,
யாருக்கு தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு? மார்த்தாள் கொடுத்தாரா? மரியாளுக்கு கொடுக்கிறார். ஏன்? மார்த்தாலும் அதே தான் சொல்றாங்க, ஆண்டவரே நீ இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு அழறாங்க. அவரு பதில் சொல்ல. மரியாள் அதுக்கப்புறம் ஒடியாந்து அவரு என்ன, அந்த அம்மாக்கு ஒரு விசேஷ கிருபை என்னடான்னா, அந்த அம்மா ஆண்டோடைய பாதத்தை தான் பிடிச்சுக்குவாங்க. அங்க பாதத்தண்ட உட்கார்றாங்க, உட்கார்ந்த வசனத்தை கேட்கிறாங்க. இங்க தேவனுடைய கிருபைனால ஓடி அழுது கொண்டே அவர் பாதத்தை விழுந்து அழுறாங்க. அந்த அம்மா அழுகிறதையும் அங்க நிக்கிற யூதர்கள் அழுகிறதையும் கண்டு கர்த்தர் கலங்குறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் அழுவாரா? எல்லாரும் அழுதுட்டு ஆண்டவர் அழுவாரா? இல்ல. மரியாதை போல உள்ள மக்களுக்கு தான் அவங்க அழுதாக ஆண்டவர் அழுவாரு. அவங்க அழுதா ஆண்டவர் அழுவாரு. அவங்க துன்பப்பட்டா தேவன் துன்பப்படுவாரு. அவங்க கலங்கினா கர்த்தரை கலங்குவாரு. அவங்க கேட்டா கர்த்தர் தருவாரு. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில தருவாரு. ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் பாத்திர உட்கார்ந்து அமர்ந்து தேவ சமூகத்துல தான தர்மம் செய்யற பிள்ளைகள், ஊழியத்துக்கு உதவி செய்யறவங்க ஆண்டவருடைய கிருபையால கேட்டா சகலமும் செய்ய தேவன் வல்லவராக. உனக்கெல்லாம் கர்த்தர் ஏன் ஜெபம் கேட்கப்படும்? எப்படி கேட்கப்படும்? ஓடுற, அங்கிருந்து ஓடுற, அங்கிருந்து ஓடுற, ஓடிடுற, கேள்வி மேல கேள்வி கேட்கிற, 1008 கூட கண்டுபிடிக்கிற, இதுவா அதுவா அப்படி அதோ 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 ஓடிங்கன்னு ஒரே இடத்துல உட்கார்றாங்க. மரியாதை யார்? அந்த மரியாதை ஒரு பெத்த தாயா கிடையாது, பலவீனமான சகோதரி. இந்த மரியாதை யார்? பலவீனமான சகோதரி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் கர்த்தர் கண்டு ஆவிலே கலங்கி கர்த்தர் என்ன செய்தார்? தெய்வம் கண்ணீர், உலக ரட்சகர் கண்ணீர் விடுகிறார். நீ அழுதா அவருக்கு பிரியமா நீ இருந்தா உனக்காக அவர் அழுகிறவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ அவர் விரும்புகிறபடி இருந்தா உன் தேவைகளை சந்திக்க தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவருக்கு பிரியமான பாத்திரமா இருப்பாயனா அவர் உன்னை வீடு தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, தேவனுடைய கிருபையினாலே நீ மார்த்தாளா மரியாளா உன்னை நீ சிந்தித்து சீர்தூக்கி பாருங்க. அமாவாசை உள்ளம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? சீர்தூக்கிப்பா. வாசித்து கடந்து போகலாம். யோவான் 11:43-44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவைகளை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை எல்லாம் முழங்கால் படிடுவோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்துடைய கட்டு யாரால அவிழ்க்கப்பட்டதுன்னா மார்த்தாளால் அல்ல, மரியாளால் அவிழ்க்கப்பட்டது. அந்த மனிதன் ஜீவன் திரும்ப வந்ததுக்கு காரணம் மார்த்தாளுடைய ஜெபத்தால் அல்ல, மரியாளுடைய ஜெபத்தால். என் தேவ பிள்ளைகளே, குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இல்ல ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், இல்ல ரட்சிக்கப்படாம இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, நீ அழுது கொண்டிருக்கிறியோ, நீ புலம்பி கொண்டிருக்கிறியோ, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, ஏன் உன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் உன் ஜெபம் கேட்கப்படல? அந்த ஜெபம் கேட்கப்படுது, இந்த ஜெபம் கேட்கப்படல. ஏன்? கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பாயனால் உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்படல, கர்த்தர் நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் அவருக்கு பிரியமில்லை. ஏனென்றால் உன் வாயின் வார்த்தை பிரியமில்லை, உன் பார்வையில நீ நடக்கிறது பிரியமில்லை. ஓவா மரியாதைப்பா. அவர் அழுதார், அவள் அழுதார். அவள் அழுகிறதை கர்த்தர் கண்டு அவர் கண்ணீர் விடுகிறார். ஏன் உனக்காக அவர் கண்ணீர் விடுவில்லை? ஏன் எத்தனையோ ஜெபங்களை கேட்கிறியே, எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிற, பாடலை பாடுறியே, எங்கெங்கயோ ஓடுறியே, ஏன் உன் அலைச்சல் இன்னும் மாறல தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால்தான், தேவனுடைய பாதப்படியில் நீ அமராததுனால்தான். நீ கேள்வி கேட்கிற, நீ சுகபோகமா எங்கெங்கயோ ஓடுற, ஏதோ பண்ற, ஆனா ஆவிக்குள்ள வளரல, ஆவிக்குள்ள வளர. ஏன் உன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் ஜெபம் கேட்கப்படாதா? ஏன்னா ஒரு பாதத்துல அமர்றதுக்கு உனக்கு என்ன இல்ல? தெய்வ பயம். நீ ஓடுற, நினைச்சா வர, நீ நினைச்சா வரதுக்கும் நினைச்சா போறதுக்கும் கர்த்தர் வீட்டு வேலைக்காரன் இல்ல, மூலியக்காரன் வேணும், வீட்டு வேலைக்காரன் இல்ல, சபை அப்படிப்பட்டது இல்ல. உன் ஜெபம் கேட்கப்படுதுன்னா அவர் விரும்பணும். மரியாள் கண்ணு விட்டு எடுவிடாத நல்ல பங்கை தெரிஞ்சு நேசிக்கிற நல்ல.
அமாவாசை வேளையில் எங்களுடைய மீண்டும் மகா கிருபைக்காக அந்த மரியாதை போல தேவனே உன் திருவடி பாதபடியிலே அமர்ந்து ஜெபிக்கிற கிருபை தாங்க சுவாமி. அந்த மரியாதை போல கர்த்தாவே அழுதும் பாதத்திலே கர்த்தாவே விண்ணப்பங்களை வைக்க கிருபைதார ஆண்டவரே. ராஜா என் தகப்பனே அந்த மரியாதை ஜெபிக்கிறார். ஐயா நீ இருந்திருந்தால் இந்த துன்பம் நேரிடு. என் தேவனே நீ இருந்திருந்தால் இந்த இழப்பு வந்திருக்காது. ஐயா என் தேவனே நீ இங்கே இருந்திருந்தால் இந்த காரியங்களுக்கு ஆண்டவரே அப்பா சோதனையா முடிஞ்சிருக்கிறது. ஆண்டவரே ஆண்டு சொன்ன உடனே ஆண்டவர் கேட்கிறார், என்ன சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்தது? என்ன நஷ்டப்பட்டு இருக்கிற? எதில நீ குறைபட்டு இருக்கிற? என்னை நீ தேடி வந்தபடினா இதோ இந்த நாள் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எனக்கு பிரியமாய் இருக்கிறபடினால் என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் கண்ணீரை அவர் துடைப்பாராக, உன் கஷ்டத்தை அவர் மாற்றுவாராக. அவருக்கு நீ பிரியமான பாத்திரமா இருக்கிறபடினால, அவருக்கு பிரியமான ஜெபத்தில் நீ வளர்வதனால என் அன்பு மகனே மகளே எங்கிருந்தாலும் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன் ஜெபத்துக்கு அவர் பதில் தந்து தீராத காரியங்களை கர்த்தர் தீர்த்து ஆசீர்வதித்தவர் தேவன் பெரிய காரியம் செய்து கட்டு அறுக்க தேவன் உதவி செய்கிறார். லாசருடைய கட்டு எதனால யாரால? மரியாளுடைய ஜெபத்தால. சற்று 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் போது கூட மரியாள் சொல்லுகிறார் விசுவாசம். மார்த்தாள் சொல்லுகிறார் 3 நாளானது நாருமே. ஆயிரக்கணக்கான வருடம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் இல்லாத நீ உன் ஜெபம் கேட்கப்படுமா? எத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்ட உன் விசுவாசம் இல்லையே உனக்குள்ள? சந்தேகத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி இல்ல. மரியாளப்பா மரியாளப்பா பார் பார் ஏன் 2 பேருடைய ஜெபம் ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது? மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு தருகிறார். யார் தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து அவருடைய சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படுகிறார்களோ, எத்தனை கட்டுகள் உன் குடும்பத்தில் இருந்தால், எத்தனை கஷ்டங்கள் உன் குடும்பத்தில், எத்தனை தரித்திரங்கள் உன் குடும்பத்தில் என்ன சொன்னாங்க? இயேசு நாமத்தில் கட்டு அறுக்கப்படுமா? குடும்பத்தில் பாடு பெண்கள் அவமானம் கஷ்ட கண்டு இயேசு நாமத்தில் விடுதலை உதவி செய்வார். மரியாள் தன்னை விட்டு ஈடுபாடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்காகிய இயேசுவை நீ தெரிந்து கொண்டால் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் புரண்டோடும். நல்ல பங்காக இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். உன் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். உன் மலர் என்ற ஸ்தானத்தை மாற்றி தாய் என்ற ஸ்தானத்தை கட்ட வைப்பார். ஏழ்மையை மாற்றி உன் ஐஸ்வர்யனாக தேவன் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். உன் வியாதியை மாற்றவர் நல்லவராக இருக்கிறார். மரியாதை போல நல்ல பங்காக இயேசு நீ தெரிந்து கொண்டாயானா உன் வாழ்க்கையில நித்தம் உன்னை கர்த்தர் வழிநடத்தி நிறைவேறப்பட்ட ஆசீர்வாதம் உன்னை மாற்றவர் வல்லவர். நேசிக்கிற நல்ல பிதா, எங்க மத்தியில் அசைவான கிருபைக்கு ஸ்தோத்திரம். பல கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். பல ஆசீர்வாதங்கள் துவங்கினதுக்கு ஸ்தோத்திரம். பல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவத்தண்ணி ஊற்றுகள் சுரக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சமீபமாக்கி தருவதற்கு ஸ்தோத்திரம். சில அநேக ஆச்சரியப்படமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அமாவாசை நாளிலே தேவனே அநேக கட்டுகள் உடைத்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் அப்பா. அநேக ஆசீர்வாதங்கள் பெருகிறதுக்காக நன்றி. எம்மேலே வந்த ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் அபிஷேக தைலத்தை வைத்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கு சித்தமானவர்களை ஆசீர்வதி பொறுப்பிடும் வயனிடம் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம யாவற்றையும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு முழு உள்ளமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தாவியானுடைய அந்நியனுக்கு இன்று இன்றும் சதாகாலங்கள் அடியோடு செலவஸ்துவான் கர்த்தர் பிள்ளையாடும் கர்த்தரை சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்வார்.